பிரபல நடிகை ஷர்மிளா தாபா மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார். நேபாள் டு சென்னை 4 ஆண்டுகள் சட்டவிரோத வாழ்க்கை, புதிய பாஸ்போர்ட் பெற போலி ஆவணம் என மோசடியில் சிக்கியுள்ள நடிகை தப்புவாரா? நடிகை ஷர்மிளா தாப்பா ஆங்கரிங், ஆக்டிங், காமெடி, டான்ஸ் என ஆல் ஏரியாவிலும் கலக்கி வரும் ஆல் இன் ஆல் அழகுராணி என்றே சொல்லலாம். தொகுப்பாளினியாக தடம் பதித்து ஃபேமஸ் ஆனவர். சின்னத்திரையில் காமெடி ஷோக்களில் கலக்கிய ஷர்மிளா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளித்திரையிலும் கால் ஊன்ற தொடங்கினார். நடிகர் அஜித்தின் விஸ்வாசம், வேதாளம் மற்றும் நடிகர் ஜெயம் ரவியுடன் சகலகலா வல்லவன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் துணை நடிகையாக நடித்துள்ளார். வெப் சீரிஸ், டெலிவிஷன் ஷோ, சீரியல்கள், ஷார்ட் பிலிம் என கிடைக்கும் வாய்ப்புகளை கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வதில் ஷர்மிளா தாப்பா வல்லவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பிரபல நடன உதவி இயக்குனர் ரகு என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார். கோலிவுட்டில் பாதி பேர் இவரை தமிழ்நாட்டு பெண் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஷர்மிளா தாப்பா நேபாள நாட்டைச் சேர்ந்தவர். திறமையை தோளில் தூக்கி போட்டுக் கொண்டு சென்னைக்கு கிளம்பி வந்தவர் தமிழ்நாட்டு குடிமகளாகவே மாறிவிட்டார். இவரது பெற்றோர்கள் இன்னும் நேபாளத்தில் தான் வசித்து வருகிறார்கள். யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வரும் தாப்பா இந்தியா டு நேபாள் என்ற ஒரு டிராவல் விளாகில் தனது ஹோம் டவுனை உலகிற்கு காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில்தான் சென்னை வெளிநாட்டவர் மண்டல பதிவு அலுவலகத்தின் அதிகாரிகள் சார்பில் நடிகை ஷர்மிளா தாப்பா மீது புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. ஷர்மிளா தாப்பா நேபாளி என்பதால் இந்தியாவில் வசிக்க லோக்கல் அட்ரஸை கொடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு பாஸ்போர்ட் வாங்கியதாக தெரிகிறது. ஆனால் தற்போது நடிகை திடீரென புதிய பாஸ்போர்ட் வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ளார். அதுதான் மொத்த பிரச்சனைக்கும் காரணம். 2011ஆம் ஆண்டு வாங்கிய பாஸ்போர்ட்டுக்கு சென்னை அண்ணா நகரில் வசித்து வருவதாக கூறி அது தொடர்பான ஆவணங்களையே சமர்ப்பித்துள்ளார் நடிகை தாப்பா. ஆனால் தற்போது புதிய பாஸ்போர்ட் வாங்க வியாசர்பாடி முகவரியில் வசித்து வருவதாக கூறி விண்ணப்பித்துள்ளார். அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் அவர் பெரம்பூரில் குடியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இப்படி பல குளறுபடிகள் இருப்பதால் கடுப்பான ஆபீசர்ஸ் நடிகை ஷர்மிளா தாப்பாவின் ஹிஸ்டரியை கிளறிய போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தது. நடிகை 2011இல் வாங்கிய பாஸ்போர்ட் 2021ஆம் ஆண்டு வரை மட்டுமே செல்லுபடியாகும். இதனால் கடந்த 4 ஆண்டுகளாக பாஸ்போர்ட் இல்லாமல் நடிகை எப்படி இந்தியாவில் வசித்து வந்தார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் நேபாள நாட்டைச் சேர்ந்த நடிகை ஷர்மிளா தாப்பா எப்படி இந்திய ஆவணங்களை சமர்ப்பித்து இந்திய பாஸ்போர்ட் பெற முயற்சித்தார் என்ற சந்தேகம் அதிகாரிகளுக்கு எழுந்துள்ளது. குறிப்பாக ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை என பாஸ்போர்ட்டுக்கு தேவையான ஆவணங்களை போலியாக சமர்ப்பித்து புதிய பாஸ்போர்ட் பெற முயற்சித்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக 2021ஆம் ஆண்டிலிருந்து பாஸ்போர்ட் இல்லாமல் ஷர்மிளா தாப்பா சுதந்திரமாக வலம் வந்தது எப்படி என்பது குறித்தும், அவருக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை யார் தயாரித்து கொடுத்தது என்பது குறித்தும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் பாஸ்போர்ட் சட்டம் மற்றும் மோசடி சட்டம் உட்பட 3 பிரிவுகளின் கீழ் நடிகை ஷர்மிளா தாப்பா மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய பாஸ்போர்ட் எடுப்பதற்கு போலி ஆவணங்கள் தயாரித்து கொடுத்த முகவர்கள் யார் என்றும், சட்டவிரோத செயலில் நடிகை ஈடுபட்டுள்ளாரா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணத்திலும் போலீசாரின் விசாரணை நடந்து வருகிறது. முழு விசாரணைக்கு பிறகே நடிகை ஷர்மிளா தாப்பாவின் பாஸ்போர்ட் விவகாரத்தில் உள்ள மர்மங்கள் விலகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.